இப்போ நீயா நானா அப்போ பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கங்காவும் காவேரியும் டைரெக்டாகவே வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் நடக்க போகுது போல். ஏன்னா வந்து கங்கா வெளிப்படையாக இன்றைக்கி வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து அதெல்லாம் ஹோம் ஸ்டேலாம் வேணாம், நீங்கள் என்ன ஹோம் ஸ்டே தானே வச்சுக்க போகிறீங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும், எங்கள் அம்மாவுக்கு தான் தொல்லை வரும்னு எதோ ஜால்ஜாப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடு சென்டிமெண்ட், அது பணம் கிணம் எல்லாத்தையும் தாண்டி காவேரி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவள் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலை, நான் எதிர்பார்க்குற மாதிரி போகலை. அதனால் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், காயத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தையே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த வீட்டை யாருக்கு வேணால் விற்கலாமா, ஆனால் வந்து அவளுக்கு விற்கக்கூடாதுங்கிறாங்க. யமுனாவும் கூட ஜிங் செக்ங்கிறாங்க. அவங்க ஆனால் ஜிங் செக் போடுறதுக்கான காரணமே கிடையாது. இவங்க அளவுக்கு அவங்களுக்கு பொறாமையோ ரீசனாக கிடையாது. இவங்க கல்யாணத்தையே காவேரி தான் பண்ணி வச்சாங்க. சும்மா ஏதாவது யமுனா எது நானும் இருக்காங்கிறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிவின் வந்து ஆல்ரெடி இந்த ஐடியா நல்ல ஐடியான்னு சொன்னதுனால யமுனும் நிவினும் பேசி இப்போ நம்மளுடைய கமெண்ட்ஸில் ஸ்ரீதேவி சொல்லியிருந்த மாதிரி வந்து நான் பணத்தை கொடுப்பேன், நீங்கள் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் காவேரிக்காக விற்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கங்கா அண்டு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீராப்பா விற்க மாட்டேன்னு தான் இருக்க போகிறாங்க. அண்டு இந்த வீடு வந்து பழைய காலத்து வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமாலாம் பேசினாங்கன்னா அவங்க அப்பா தான் கட்டின வீடா இல்லை என்ன வீடு, அது பூர்வீக வீடா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அப்போ அது பூர்வீக வீடுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெறும் சாரதா மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சேர்ந்து சொந்தமான வீடு. அதுதான் சொல்கிறாங்க, பாரம்பரிய வீடுனா வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, சொத்துனா வாங்குறதுன்ட்டு. அப்போ நீங்கள் நினச்சாலுமே காவேரியோட கையெழுத்து இல்லாமல் இந்த வீட்டை விற்க முடியாது. காவேரி இந்த வீட்டை எனக்கு விற்றா வீங்க, இல்லைனா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விற்கவே முடியாது. அப்படி இல்லாமல் அவங்க அப்பாவுடைய பணத்தில் மட்டும்தான் வாங்கின வீடாக இருந்தால் அது வந்து சாரதாவுக்கு தான் இப்போ சொந்தமாகும். சாரதா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அங்கே தான் அது நடக்க போகுது. ஸோ அவங்க மனசை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி பசுபதி ராகினி மாதிரி ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ இதான் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு ட்ராக்காக இருக்க போகிறதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ராக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.